உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் இடம்பெறும் பயனுள்ள ஒரு அறிவியல் தகவல் அரங்கம். இது எமது 194வது அமர்வு. கிட்டத்தட்ட நாங்கள் 200வது அமர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கோவிட்டுக்கு பிறகு எமது சேவைகளை விஸ்தரிக்கல எங்களோட அதாவது பயனுள்ள தகவல்களை மக்களுக்கு கொடுக்கணும் என்ற நோக்கோடையே இந்த அறிவியல் தகவல் அரங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் இது 200வது அமர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி. நாங்கள் வாரந்தோறும் இந்த அறிவியல் தகவல் அரங்கத்தில் பலதரப்பட்ட விடயங்களை பேசி வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், அது அது அறிவியல் விஞ்ஞானமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அரசியலாம் சில வேளைகளில் இருக்கலாம். இந்த முறை நாங்கள் ஒரு ஆன்மீகம், இந்த தியானம் அதெல்லாம் பற்றின அடிப்படையாக கொண்டு கதைக்க வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த டிசம்பர் 21ஆம் தேதி உலக தியான தினம் என்று சொல்கிறார்கள். இந்த வேர்ல்டு மெடிடேஷன் டே என்று சொல்லி அது ஐக்கிய நாடுகள் சபையால் அதை அதை அந்த அந்த தேதியை நிர்ணயப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையில் உலகம் எல்லா இடமும் இந்த தியானத்துக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் அதன் நோக்கம். அதிலேயும் இந்த 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 அந்த ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டு வரப்பட்ட இந்த ஆண்டுக்கான தீம் என்று சொல்லி அது என்ன கருப்பொருள் அந்த அந்த விழிப்புணர்வை கொண்டு வருகிறார்கள் என்றால் இன்னர் பீஸ் அண்ட் குளோபல் ஹார்மனி என்று சொல்லி உள்ளமைதி, உலகளாவிய நல்லிணக்கம். உள்ளமைதி என்று சொன்னால் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள வார ஒரு அமைதி, நிறைவான ஒரு அமைதி என்று சொல்லி அது இருந்தால் அங்கால உலகளாவிய நல்லிணக்கம் வருமென்றது எல்லாற்றையும் எதிர்பார்ப்பு உண்டு. அதான் இந்த வகையான தீம். அப்போ அதையும் பேஸ் பண்ணித்தான் நாங்கள் இன்றைக்கு அந்த தலைப்பு எடுத்திருக்கின்றோம். தியானம் எவ்வாறு மன ஆரோக்கியத்தையும் முழு உடல் நலத்தையும் மேம்படுத்துகிறது என்ற கருப்பொருள்லாம் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகின்றோம். ஹவு டஸ் த மெடிடேஷன் என்ஹான்ஸ் மென்டல் ஹெல்த் அண்ட் ஓவர்ஆல் வெல்னஸ். இப்போ இந்த தலைப்பை கதைக்கிறதுக்காக இங்கே இரு பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு ஒருவர் நன்கு பரிச்சயமானவர், எங்கள் டாக்டர் கௌரிபாலன் அவர்கள். அவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை. இருப்பினும் அவர் இங்கே எங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 8:30 மணிக்கு இந்த யோகா பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றார். மற்ற பேச்சாளர் திருவாளர் தம்பிமுத்து சத்குணராஜன். அவரை பற்றிய சிறு அறிமுகத்தோடு நான் இங்கே தொடங்குகின்றேன். அவர் இங்கு சைவத்தமிழ் முன்னேற்ற சங்கத்தில் யோகா பயிற்சியாளராக இருக்கின்றார் கடந்த 20 ஆண்டுகளாக. அது மாத்திரமின்றி அவர் தனது இளமை பருவத்திலே சிறுவய பருவத்திலிருந்தே இந்த யோகா பயிற்சியின் ஈடுபாட்டில் இருந்து வருகின்றார். குறிப்பாக அங்கே இலங்கையிலே நெல்லை ஆதீனத்தில் அந்த சிறு வயதிலிருந்தே அந்த யோகா பயிற்சியை பெற்று அதன் பலன்களை பெற்று பிறகு பிற்காலத்தில் இங்கு புலம்பெயர்ந்த காலத்திலும் அந்த தான் பெற்ற அந்த அனுபவத்தையும் அந்த பயன்களையும் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கடந்த 20 ஆண்டுகளாக இந்த இந்த சேவையை செய்து வருகின்றார். அவர் ஒரு பொறியியலாளராக, குறிப்பாக இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸில் பொறியியலாளராக இருந்தும் இந்த இந்த சேவையை தொடர்ந்து அதன் பெறுமதியை உணர்ந்து செய்து வருகின்றார். அந்த வகையில் நாங்கள் இந்த இரு பேச்சாளர்களை நாங்கள் இங்கு அழைத்திருந்ததில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது அவர்களுக்கான நேரம். டாக்டர் கௌரிபாலன், ஓவர். வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் ஒரு ஓம் ஓட தொடங்குவோம். கைய சும்மா இப்படி வச்சிருங்கோ, கண்ணை மூடுங்கோ. நான் இப்ப வாயை திறந்து நல்லா உம்மண்டு செய்கிறத அப்ப 3 தரம் செய்வோம். இப்ப என்னோட சேர்ந்து செய்யுங்கோ. ஆ
தரவங்க வணக்கம். தமிழ் என்ன கூப்பிட்டதுக்கு தமிழ் ஹெல்ப்லைனுக்கு நன்றிகள். இப்போ நாங்கள் இது ஒரு கேள்வி மறுமொழியோட செய்வோம். அதான் சக்டோர் ராஜா இருக்கிறார். அவருக்கு இருக்கிற கேள்விகளுக்கு நான் மறுமொழி சொல்ற மாதிரி தான் இதை செய்ய போறோம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நேரடியாகவே டாக்டர்கிட்ட இந்த கொஷினை கேட்போம். இந்த யோகாவில் 8 படிநிலைகள் இருக்கு. அந்த 8 படிநிலையிலும் 7ஆவதாக இருக்கிறது மெடிடேஷன், இந்த தியானம். யமம், நியமம், ஆசன, பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான அண்ட் சமாதி. இந்த தியானத்தை பற்றி தான் இன்றைக்கு என்னுடைய கேள்வி இருக்க போகுது. அந்த தியானத்தில் என்னட்ட 2-3 கேள்விகள் இருக்கு. அது முதல் கேள்வியாக நான் உங்களை கேட்க விரும்புகிறது, டாக்டர், தியானத்தின் பொருள் என்ன என்பதை எங்களுக்கு விளக்க முடியுமா? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. முதலாக நான் திருப்பவும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சத்குரு தான் என்ற குரு. சத்குரு கீழே தான் நான் என்னத்தை சொன்னாலும் என்ன என்றாலும் அவர் சொன்ன விஷயங்கள் தான். அப்ப நான் கிட்டத்தட்ட இப்ப 17 வருஷமா அவரை தொடர்ந்து கொண்டு வாரேன். ஆனா நான் ஆனா ஒவ்வொரு முறையும் நான் அவற்றை வீடியோவில் பார்க்க விளக்கம் கூடுதலா இருக்குது. அப்ப நான் இப்ப கிட்டடியில நேற்று முந்தின நாள் எல்லாம் தியானம் என்றால் என்ன சொல்றாருன்னு பார்த்தனானதை. அப்ப அதுல முந்தின இருக்கிற விளக்கத்தை விட இப்ப எனக்கு விளங்குறது வித்தியாசமா இருக்குது. அப்ப இப்ப தியானம் என்றால் அதுக்கு பல பல காரணங்கள், விளக்கங்கள் சொல்லிக்கலாம், சரியோ? ஆனா இப்ப தியானம் என்றது அது ஒரு தன்மை, நாங்கள் அதை செய்ய இயலாது. ஆனால் சில வழிமுறைகளை செய்தால் அதை அடையலாம். அப்ப இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்ப எங்களுக்கு நாங்கள் எங்களோட வீட்டு தோட்டத்துல ஒரு ரோசா பூ வேணும் என்றால் என்ன செய்யணும்? நாங்கள் ரோசா செடி ஒன்றை வேண்டி நடணும். முதல்ல என்ன நட்டு ரோஸ் ரோஸ் வர போறதில்லை, சரியோ? அப்ப என்ன செய்யணும்? நாங்கள் அதுக்கு தண்ணி விடணும், உரம் போடணும். அப்ப போட்டா தான் அது தானா வளர்ந்து வரும். அதே மாதிரி தான் தியானமும். அப்ப தியானத்துக்கு நாங்கள் சில வழிமுறைகள் இருக்குது. இப்ப சத்குரு மாதிரியான ஆக்கள் சொல்லி தந்த வழிமுறைகள் இருக்குது. அதுல தியானம் செய்யறதுக்கு பௌத்த முறையில இருக்குது, முஸ்லீம் முறையில இருக்குது, கிறிஸ்துவ முறையில இருக்குது. அப்ப கன வழிமுறைகள் இருக்குது. ஆனால் அடைய வேண்டிய இடம் ஒன்றுதான், சரி? இப்ப நாங்கள் இப்ப தியானத்தால என்ன நன்மை என்று பார்ப்போம், சரியோ? இப்ப நாங்கள் வாழ்க்கையில என்ன செய்யறோம், சரியோ? படிக்கிறோம் முதல், சரியோ? படிச்சு ஏன் படிக்கிறோம்? காசு உழைக்கணும் மட்டும், சரி? படிச்சு வேலை எடுத்தாச்சு, காசு உழைச்சாச்சு, வீடு கட்டியாச்சு, கல்யாணம் செய்தாச்சு, பிள்ளைகள் வந்துட்டுதுகள், எல்லாம் வந்துட்டுது. ஆனால் பிரச்சனை இல்லாம இருக்கிறோமோ? இப்ப எங்களுக்கு வேலை செய்ய பிரச்சனை வரலாம், ஆனா வெளியில இருந்து பிரச்சனை வரலாம், சரியா? இப்ப நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க, பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்களோ உண்டு, சரியா? அப்ப இதுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் என்ன செய்யலாம், என்ன முறையில இதை செய்யலாம் என்றதுதான், சரியா? இப்ப எங்கட உடம்பே எடுங்கோ. இப்ப உடம்பில உடம்பு இருக்குது, சரி? அது தெரியும் தானே உங்களுக்கு, உடம்பு ஒன்று இருக்குது. பிறகு 2வது என்ன இருக்குது? மனம், சரியா? மனம்தான் எல்லாத்த விட பிரச்சனை தாரது மனம். 3வது என்ன? எங்கட உணர்வுகள், கோபம் வரும், சிரிப்பு வரும், அழுக வரும், அப்ப உணர்வுகள். 4வது சக்தி, சரியோ? அப்ப இந்த 4ம் ஒரு நிலையில இருக்கணும், நல்ல ஒரு நிலை. உங்களுக்கே தெரியும் என்ன, இப்ப எல்லாம் ஒரு நல்லா இருந்தா ஒரு நல்ல நாளா இருக்கும், எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலாம். அப்ப சத்குரு என்ன சொல்றாருண்டா,
இந்த 4 நிலையையும் ஒரு நிலையில வச்சிருந்தால் நீங்கள் தியான நிலையிலே இருப்பீங்கள். சரி, அதை நான் உணர்ந்த நான் இப்ப நான் உணர்ந்த நான் என்றால், நான் சத்குருவை அவரை பின்பற்ற வேண்டிய காரணமே எனக்கு வேலையில ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையாலதான் நான் யோகா செய்ய வழிகிட்டேன். அப்ப யோகா செய்து கொண்டு வரைக்கதான் தெரிஞ்சது எனக்கு வேலை செய்யக்க முந்தின பிரச்சனை என்னைக்க முந்தினான் வீட்டை வந்தா தலையடி. அப்ப உங்களுக்கு தெரியும், முந்தி இந்த போத்துல 100 பெனடோல் வாங்கலாம். அப்ப அது பார்த்து வேண்டி எடுத்துக்கொண்டே இருப்பேன் நான். அது ஆனா இந்த யோகா செய்த பிறகு காலமேல வேலைக்கு போய்க்கேன் சந்தோஷமா இருக்கும், முடிக்கிற நேரமும் சந்தோஷமா இருக்கும். ஏனென்றால் நான் இந்த நிலைய கூட்டி கொண்டு இருந்தேன். நான் ஒரு நல்ல நிலையில இந்த உடம்பையும் வச்சு இந்த மனதையும் வச்சு சக்தியையும் வச்சு யோகாவையும் செய்ததாலதான் அந்த நிலைக்கு வந்தேன். அப்ப இப்ப தியானம் என்னைக்க இப்ப தியானம் செய்யறதுக்கு என்ன முதல் முறை என்றால் அசைவற்றிருக்க பழகணும். என்ன அசைவு இருக்கிறதுக்கு இப்ப அசைவு இல்லாமல் ஏன் இருக்கணும்னு நீங்க கேட்கலாம். என்ன அப்ப இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் எடுங்கோ. இப்ப தண்ணி எடுங்கோ. தண்ணி பெரிய கடல் அன்னைக்க அந்த அலை வருகுது, எங்க வருகுது? மேலதான் வருகுது. அலைன்ற கடலின் அடியில போனா அது சைலண்டா தான் இருக்கும், அது அமைதியா இருக்கும். அதேதான் எங்களுக்கு மேல் பகுதியில இருக்க எங்களுக்கு அந்த கதைக்கிறது இதன்றது அந்த பிரச்சனையில் இல்ல. ஆனா எங்களோட உள் மனதுக்குள்ள போய் நாங்கள் அந்த மனதோட தொடர்பு வந்தோம்னால், எங்களோட உயிரோட தொடர்பு வந்தோம்னால் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அதுதான் அந்த நோக்கம். தியானத்தின் நோக்கமே அதுதான். இப்ப உங்களுக்கு சயின்டிபிக்கா சொல்றேன் என்றால், எங்களுக்கு மூளையில 2 பகுதி இருக்குது. என்ன வலப்பக்கம் இடப்பக்கம். வலப்பக்கம் தான் எங்களுக்கு நன்மையான விஷயங்கள் கனவற்ற செய்கிறது. இடப்பக்கம் காப்பாற்று, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஓடுறது இதன்றதுகளுக்குள்ளது இடப்பக்கம். அப்ப இந்த தியானத்தை செய்ய செய்ய வலப்பக்கம் விருத்தி அடையும். அப்ப விருத்தி அடைஞ்சா நீங்கள் அமைதியா இருக்கலாம். இப்ப முந்தியண்டா எனக்கு ஆறாவது எதுவும் செய்தா ஒரு இதா இருக்கும், என்ன இதுகள் செய்யுதுகள் அதுகளை பற்றியும் கவலைப்படுறா. ஆனா சில விஷயங்கள் எங்கட கையில இல்லை. இப்ப மழை பெய்யுது சினோ வருகுதுண்டா எங்கட கையில இல்லை. சினோவை திட்டுறதை விட சினோவை நாங்கள் பார்த்து ரசிக்கலாம். என்ன அப்ப அதுதான் அந்த முக்கியம். அந்த நிலைக்கு வரணும் நாங்கள். அப்ப அந்த தியானத்துல வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு அதை பாவிச்சு நாங்க செய்து கொண்டு வந்தாதான் அந்த நிலையை அடையலாம். ஒன்று, இப்ப நீங்கள் உடம்ப பார்க்கணும் என்றால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் உடம்பு பார்க்கறதுக்கு. ஆனா எங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. என்ன அப்ப அந்த முக்கியம்தான். இப்ப சாப்பாட்டை எடுப்போம். எங்கட சைவ சமயத்திலேயோ எல்லா சமயத்திலையும் சொல்லி இருக்குது சாப்பாட்டை பற்றி. என்ன இப்ப சாப்பாடு முக்கியம். அந்த கட்டுப்பாடு எப்ப வரும் என்றால், நீங்கள் யோகா செய்து 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 கொண்டு வர அது தானாவே வந்துடும். இப்ப தியானமும் அப்படித்தான். சரியோ? நீங்க குணம், நீங்க 2வது கேள்வியை கேட்கலாம். ரொம்ப அருமையான விளக்கம் டாக்டர். 2வது கொஸ்டின் இந்த தியானம் மனநிலைக்கு தியானம் எவ்வாறு உதவுகிறது எங்களுக்கு ஒரு விளக்கம் தரப்படி. மனம் என்றது இப்ப நாங்கள் யோசிக்கிறேன் இல்லை. என்ன முந்தி நான் எனக்கு மனம் வேற உடம்பு வேற இதுகள்ன்றதை நான் யோசிக்கவே இல்லை. யோகா செய்து சத்குரு கதைக்க தொடங்கத்தான் அடை மனம் ஒன்று இருக்குது. என்ன அப்ப இப்ப மனத்தை எடுங்கோ. மனம் இப்ப குழந்தை பிள்ளை இருக்குது. சரியோ? குழந்தை பிள்ளை இந்த 1 வயது 2 வயதுல சிரிச்சு கொண்டே இருப்பினம். என்ன 5 வயது 10 வயது அல்லது 18 வயது நம்ம சிரிச்சு கொண்டே இருப்பினோம். சரி, அப்ப அதுக்கு என்ன காரணம்? அந்த யோசனை. மனம் ஒரு வகையான யோசனைகளோ இதுகளோ இல்லை.
அது போறது, படிக்கிறது, எல்லாம் சீக்கிறது, விளையாடுறது இன்னொன்று தான் இருக்கிறது என்ன. அப்ப உண்மையா அந்த சந்தோஷம் எல்லாம் நாங்க வளரேக்க வளர்ந்திருக்கணும் என்ன. ஆனா அந்த சந்தோஷம் வளர இல்லை என்ன. எங்களோட உடம்பு தான் வளர்ந்திருக்குது, வயது தான் போயிருக்குது ஒழிய சந்தோஷம் குறைஞ்சு கொண்டு போட்டுது என்ன. அப்ப என்ன காரணம் அதுக்கு? நாங்கள் ஏதோ செய்கிறோம் என்ன. நாங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை செய்கிறோம். அதாலதான் அந்த எங்கட அப்ப அந்த மனதுக்கு வந்து மனம்ன்றது என்னென்றால் எங்களால சுத்தவரை இருக்கிறத கிரகிச்சு நாங்கள் உள்ளுக்கெடுத்தது தெரியும். அப்ப இப்ப இருக்கிற நிலையில என்ன நடக்குது? டெலிவிஷனில் போடுங்கோ, படத்தை எடுங்கோ, இந்த மீடியா என்ன செய்யுது? எவ்வளவு கூடாது இருக்கோ அதைத்தான் முதல் காட்டிவிடும். காலையில ரேடியோ ஓன் பண்ணினா சம்படியா மேர்டர் சம்படி யாரையோ மர்டர் பண்ணிட்டார், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்றதான் வருகிறதை ஒழிய அப்ப அந்த அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இப்ப என்ன. அப்ப நான் எங்களுக்கு இப்ப நான் நியூஸ் பார்க்கிறேன் இல்லை, இந்த டெலிவிஷனும் பார்க்கிறேன் இல்லை. அப்ப அதை என்னென்னு பழகினான்னா எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, 4 நாள் ப்ரோக்ராம், வெளி கண்டாக்ட்ஸே இல்லை, உள்ளுக்கே இருந்து செய்கிறது, பிஎஸ்பி என்று பாவஸ்பந்தனான்றது. அப்ப அதுக்கு அப்ப நான் அவைக்கு அந்த நடத்துறவைக்கு சொன்னேன், வைப்பு குச்சுவம் இல்லை, நாங்கள் ஒரு நம்பர் தாரோம், அவை அடிச்சா நாங்கள் அதுக்கு என்ன தேவையோ சொல்லுவோம் செய்வோம். சரி. அப்ப அந்த 4 நாள் அனுபவம் உண்மையா ஒரு வாழ்க்கையிலேயே கிடைக்காத ஒரு அனுபவம். அப்படி ஒரு நிலை. உண்மையா அந்த ப்ரோக்ராம் என்னண்டா எங்களுக்கு ஆன்மீகம் என்றா என்னன்னு தூக்கி காட்டுறது என்றதான். அப்ப தூக்கி உண்மையா காட்டினவைதான், அதை உணர்ந்தான். அப்ப இந்த வெளி உலக தொடர்புகள் இதுகள். அப்ப நாங்கள் இப்ப வாகனம் இருக்குது, பெட்ரோல் வாகனம், அதுக்குள்ள டீசலை போட்டா என்ன செய்யும்? ஓடாது என்ன தெரியும். அதே மாதிரி தான் நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம், என்னத்தை கேட்கிறோம், எங்களோட ஐம்பதுங்களால என்னென்னத்தை செய்கிறோம்ன்றதான் மனம். அப்ப இப்ப நான் எல்லாம் டிவி பார்க்கறதே விட்டுட்டேன். இடக்கிட நீ யார் இந்த எலெக்ஷன் யார் பிரைம் மினிஸ்டர் கேட்கறது. அது மாதிரி இப்ப இலங்கையில நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் என்றபடியா ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன் கட்டாயம். என்ன நடக்குதுன்னு ஹைலைட்டை மட்டும் பார்ப்பேன். நான் இந்த ஃபுட்பால் என்ன இது என்ன ஹைலைட் பார்ப்பேன், அது நல்லா இருக்கும் என்ன. அப்ப அப்படியான விஷயம். அப்ப என்னத்தை நாங்கள் உள்ளுக்கு போடணும்ன்றதுதான் எங்கட மனம். அப்ப மனத்துக்கு வந்து நல்ல விஷயங்களை அது எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி எங்களுக்கு தெரியும் அது, ஆனா நாங்கள் அதை செய்யறே இல்லை. அப்ப இப்ப நீங்கள் இன்றைக்கு வந்த நீங்கள் எல்லாரும் நீங்கள் இந்த டெலிவிஷன் பார்க்கறது, இந்த மொபைல்ல வர இதுகளை பார்க்காமல் விடுங்க. நான் பார்க்கிறேன் நான், ஆனா ஓன் பண்ண மாட்டேன். இப்ப சத்குருவை பற்றி 1000 கதைகள் வந்திருக்கும், நான் ஒன்றும் பார்க்கிறேன் இல்லை. ஏனென்றா நான் அவரை 100க்கு 100 வீதம் நம்புறேன். நான் அந்த பிளவு விட்டு இருக்காதுன்றது எனக்கு தெரியும். என்றபடியா அதை பார்த்து புதினம் பார்க்கறதுல பிரயோசனம் இல்லை. அப்ப உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கள் என்றால் என்னத்தை நீங்கள் பார்க்கணும், என்னத்தை நீங்கள் கேட்கணும் என்று தீர்மானிச்சு கொள்ளுங்க. எங்கட சமயத்துல இந்து சமயம் என்ன, கத்தோலிக்க சமயம் என்ன, முஸ்லீம் சமயம் என்ன, எல்லாத்திலையும் இருக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள். நான் இப்ப கூடுதலா சமய விஷயங்களை தான் நான் எடுக்கிறது. அது வந்து எங்களுக்கு எங்களோட மனநிலைய மனத்தை இன்னும் முன்னேற்றும். அதுதான் இந்த முக்கியம். அடுத்த நீங்க கேள்வியை கேட்கலாம். அருமையான விளக்கம் தந்தீங்க டாக்டர். என்னுடைய 3வது கேள்வி, இந்த தியானம் உடலுக்கு இந்த தியானம் எவ்வாறு உதவுகிறன்றதை விளங்கப்படுத்துங்க. இது மனத்துக்கு சொன்னீங்க, உடம்புக்கு என்ன? உடல்ன்றது உண்மையா எங்கட சமயத்திலே எல்லாத்துலயும் தான் இருக்கு. மெய் ஞானம் என்ன மெய் ஞானம் எனக்கு முந்தி விளங்குற இல்லை என்ன நடக்குதுண்டு என்ன. இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டொமக் வந்து வயிறு வந்து இன்னொரு மூளை என்று சொல்லி நம்ம என்ன அதை யோசிச்சு பாருங்க. நீங்கள் சாப்பிட்டு இப்போ ஒரு கூடுதலா கொஞ்சம் சாப்பிட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நித்திரை வரும் என்ன. இது எதால வருகுது? சாப்பாட்டால என்ன.
அப்ப என்னத்தை சாப்பிடணும்னு நீங்கள் தீர்மானிக்கணும். ஒரு இப்ப வாகனத்துக்கு போடுற பெட்ரோல் மாதிரி தான் தெரியும். மற்றது இப்ப இப்ப எங்கட உடம்ப வந்து பாக்குறதுக்கு இந்த சைவ சமயத்தை சொல்லுங்க. சைவ சமயத்துல உடம்பு கடவுள் நினைக்கணும் என்ன. ஆனா கடவுளுக்கு தேவையில்லை, சாப்பாடு எல்லாத்தையும் போட்டுடுறது உள்ளுக்கு என்ன. உள்ளுக்கு போட்டா அதால பிரச்சனைகள் வரும். இப்ப நான் வந்து இப்ப அதை உணர்றேன். ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன்னால் எனக்கு அதை அந்த இரவு நித்திரை வாரது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பிந்தி சாப்பிட்டா அந்த பிரச்சனைகள் வரும். சரி, இப்ப உங்களுக்கு நித்திரை வர இல்லையா இதை யோசிங்க. என்ன சாப்பிட்ட நீங்கள் சரியோ, மற்றது நேரத்துக்கு சாப்பிட்டீங்களோன்றதுப்பா, அந்த விஷயங்கள் எல்லாம் வலு முக்கியம். அப்ப நீங்க உடம்ப பார்க்கணும். அப்ப உடம்ப மற்றது எனக்கு முந்தி சாப்பிட்டா கொஞ்சம் வகுறு முட்டா இருக்கிறது. பிறகுதான் ஒரு நாள் பார்த்தேன் சர்க்குரு அதுல சொல்ற, உனக்கு முட்டா இருந்தா கொஞ்சம் குறைய சாப்பிடணும் என்ன. தெரியாத விஷயமே தெரியும் எல்லாருக்கும் என்ன. அப்ப நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். அதிகம் 60 வயதுக்கு மேல உள்ள ஆட்களுக்கு சாப்பிட்டா முட்டா இருக்குன்னு இருக்கும். அப்ப அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் குறைய சாப்பிட்டா அந்த முட்டுத்தன்மை இருக்காது. மற்றப்ப உடம்ப வந்து பார்த்து இப்ப எனக்கு நான் கடவுள் புண்ணியமோ என்னவோ தெரியாது, நான் ஒரு பிறவி சைவம். சைவத்தை அந்த முந்தையே இருந்து நம்புறேன் நான். ஆனா 55 வயதுக்கு பிறகுதான் கூடுதலா இதுல இன்வால்வ் ஆனா. இப்ப எனக்கு 72 வயது. எனக்கு பிளட் பிரஷரும் இல்லை, டயபிட்டிஸும் இல்லை, ஒரு வகையான பிரச்சனையும் இல்லை. அதுக்கு காரணம் நான் இந்த உடம்ப ஒழுங்கா பார்த்தேன். இப்ப முந்தினா 85 கிலோல இருந்தேன் நான். யோகா செய்ய செய்ய தானா குறைஞ்சி இப்ப 66 கிலோவுக்கு வந்துட்டு. அப்ப அப்ப உடம்பு மற்றது இப்ப தியானத்துல செய்யறதால என்ன உடம்புக்கு பலன் சரியோ. அப்ப சத்குரு என்ன சொல்றார் என்றால், இந்த தியானம் செய்து செய்து கொண்டு வர நீங்கள் உள்ளுக்குள்ள எங்கடையில உள்ள உயிரோட தொடர்பு வர சரியோ. தொடர்பு வரைக்க அவர் சொல்றார், எங்கட மனம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், உடம்பு வித்தியாசமா இருக்கும், ஆனா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். என்ன நடக்கணுமோ அந்த இதையும் நாங்க சாதிக்கலாம் என்றதுதான் அந்த நீங்கள் வந்து தியான நிலையை அடைஞ்சான். முதலே நான் உங்களுக்கு சொன்னா என்னன்னா, எங்களுக்கு 4 இது இருக்குது என்ன, உடம்பு, மனம், உணர்வுகள், சக்தி. இது வந்து நீங்க ஒரு காரை யோசிச்சு பாருங்க, 4 வீல் இருக்குது. அப்ப 4 வீலும் வந்து ஒரே திசையில போனாதான் அது ஒழுங்கா போகும். அப்ப எங்கட எமோஷன் இருக்குதல்லோ, எங்கட உணர்வுகள் ஒரு பக்கத்துக்கு இழுத்துதுண்டா. அப்ப இப்ப நீங்க ஆக்களை சில பேரை பார்த்திருப்பீங்க, சில பேரு கோபம் வரைஞ்சரியா என்ன. அப்ப இப்ப அவையோட உங்களுக்கு கதைக்க விருப்பமோ இல்ல என்ன. அப்ப அவைய வீல் வந்து ஒரு பக்கமா போகுது. அப்ப இது ஒரு சமநிலையில இருக்கணும். இந்த சமநிலையே என்னென்று அடையாளம்டா தியானம்தான் தெரியும். இப்ப யோகா செய்யறது வந்து உடலுக்கு, உடம்பு நிலைக்கு ஆசனங்கள் செய்ய, அதுவும் வந்து உங்களோட மூளையை விருத்தி அடைய செய்யும். அதுகள் எல்லாம் சேர்த்துத்தான் அப்ப கடைசியா எங்களோட முடிவு என்னத்தை தான் செய்தாலும் தியானம்தான் முக்கியம். அப்ப எங்களோட உடம்பில இந்த தியானத்தை செய்து செய்து அந்த வழிமுறைகளை செய்து கொண்டு வர எங்களோட வருத்தங்களோ அல்லது மனநிலையோ எல்லாம் சமநிலைப்படுத்தி. அப்ப இதை வந்து நீங்கள் இப்ப இவர் என்ன சொல்றாரு, இது என்ன இதண்டு செய்து பார்த்தா தானே ஐயா தெரியும். அப்ப இப்ப ஒரு சாப்பாட்டை எடுங்கோ, சாப்பாட்டை விளங்கப்படுத்தி கொண்டு போனா அது அதை ருசிச்சு பார்த்தா தான் தெரியும். என்ன இப்ப லட்டு இருக்குன்னு சொல்லுங்க, லட்டு எடுத்தா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் வட்டமே, அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்ப அதே மாதிரி தான் நீங்கள் இதை செய்யணும் சரியோ. அப்ப இன்றைக்கு நான் ஒரு சின்ன முந்தைய நான் செய்திருக்கிறேன். இது ஈசா கிரியாண்ட ஒரு தியானத்தை செய்வோம் எல்லாரும். அது 12 நிமிடம் தான் செல்லும். நீங்க எல்லாரும் செய்யுங்க, இதை செய்து நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். அப்ப இன்றைக்கு நீங்க வந்த பிரியோகம் கண்டால் நீங்கள் இந்த தியானத்தை செய்யணும் உண்டு. 2வது இந்த கதைக்கிற இருக்கல்லோ, இப்ப கதை 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 கதைப்போம் என்ன. அப்ப இந்த கதைக்கிறத கொஞ்சம் குறைச்சு பாருங்க.
இப்ப மௌனமா இருக்கிறதுல நீங்கள் நன்மையை இவ்வளவு இப்ப நான் மௌனமா இருக்க பழகிட்டேன், நல்ல வடிவா பழகிட்டேன். யார் என்ன சொன்னாலும் என்ன ஒன்றும் என்ன ஆக்கள் என்னதான் சொன்னாலும் அப்ப நான் அதை மாறி எடுத்துக்கொள்றது. அப்ப இப்ப அவன் என்ன பேசி இதண்டா, அடே இவன் பேசி பாக்குறான், இருந்தாலும் இப்படி இருக்குதுண்டு, அப்ப அதை மாத்தி எடுக்கலாம் நாங்க. அதே அப்ப அதால எனக்கு இப்ப வீட்டுல எல்லாம் வல்ல சந்தோஷமா இன்னும் நல்லா இருக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், கல்யாணம் செய்தவைக்கு சில சில வாய்ப்போட ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு ஒரு வகையான குழப்பத்தையும் செய்கிற இல்லை. அப்ப அந்த நிலையை நீங்கள் அடையலாம். அப்ப கதைக்கிறத குறைக்கணும். மற்றது உங்களோட சாப்பாட்டு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. உங்களோட நிறையல அது தானா குறையும். சாப்பாடு உண்டு, மற்றது உணர்வு. இந்த வகையிலும் ஏதாவது நீங்க கோவிச்சிக்கணும்னா உடனே யோசிக்கணும். அது சத்குரு என்ன சொல்லுவார், நீங்கள் கோவிக்கிறன்றது நீங்கள் நஞ்ச குடிச்சு கொண்டு மற்றவனை சாவணும்னு நினைக்கிறேன். தெரியும். இப்ப கோபம்ன்றது யாராவது செய்து எங்களுக்கு கோபம் வரைக்க சயின்டிபிக்கா தெரியும். உங்களுக்கு என்ன நடக்குது, அட்ரலின் வரும். என்ன அட்ரலின் வருந்தா என்ன நடக்கும், உடம்புல கனகன கூடாத மாற்றங்கள் எல்லாம் வரும். அப்ப எந்த ஒரு உணர்வும் உடம்புல ரசாயன மாற்றம் உடம்புல வாரது. சரியோ, எல்லாராலும் மேலும் இது தெரியும். அப்ப இதுக்கு இப்ப இப்ப நாங்க ஒரு இது நேரம் இருக்குத்தானே, இப்ப இது 12 நிமிடம் தான் செய்வோம். லோகதாஸ் என்ன ஷேரிங்குக்கு விட்டீங்கன்னா, இப்ப நான் இந்த ஈசா கிரியாவை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஈஷா, ஈஷாண்டா படைப்புக்கு காரணமானது ஈஷா. சரியோ, நீங்கள் சைவ சமயத்தோட ஈஸ்வரனோட தான் தொடர்பு கொள்ளணும் இல்ல, படைத்தலுக்கு காரணமா ஏதோ இருக்கு, அதுக்கு பேர் ஈஷா. சரியோ, கிரியாண்டா உங்களுக்கு உள்நோக்கி செய்கிறது. கிரியா என்றா உள்நோக்கி செய்கிற பயிற்சியத்தான் கிரியா, ஈஷா கிரியா. சரியோ, இதை என்னண்டு செய்கிறண்டா, நீங்க கதிரையில இருந்தும் செய்யலாம், கீழே இருந்தும் செய்யலாம். கதிரையில இருக்கிறாக்கள் உங்களோட இடது காலுக்கு மேல வலது காலை வையுங்க, கீழே கணுக்கால் ஆங்கிள் இப்படி குரோஸ் பண்ணி வையுங்க. இடது காலுக்கு மேல வலது கால் குரோஸ் பண்ணி வைக்கலாம். சரியோ, நீங்க இந்த எந்த சமய ஆக்களும் செய்யலாம். இத நீங்க ஒருக்கா செய்து உணர்ந்து பாருங்க. தயவு செய்து நீங்க மெனக்கட்டு இருக்கிறீங்க. சரியோ, கை மேல் பக்கமா இருக்கணும். சும்மா வச்சா சரி. முதுகெலும்ப கதிரியோட தாக்காதேங்கோ. முதுகெலும்ப நேரா வச்சிருங்கோ. சரியோ, கண்ணை மூடுங்கோ. கண்ணாடி போட்டிருக்காங்க, கண்ணாடியை கலட்டுங்கோ. கண்ணை மூடி முகத்தை சற்றே உயர்த்துங்கோ. கொஞ்சம் உயர்த்தினா காணும், ஆகவும் உயர்த்தாங்க. இனி கண்ணை திறவுங்கோ, கண்ணை திறவுங்க. இப்ப பாருங்க, நான் செய்கிறேன். இப்ப முகத்தை ஆகவும் உயர்த்திங்கன்னா கழுத்துக்க நோவும். கொஞ்சம் ஒரு 15 டிகிரிஸ் கொஞ்சம் உயர்த்தி புருவத்துக்கு இடையில கவனம் செலுத்து. புருவத்துக்கு இடையில கவனம் செலுத்துறன்றது புருவத்தை இடையில நீங்கள் நச்சு பார்க்கலாம். சரியோ, கண்ணை திறவுங்க. இப்ப இன்னும் நான் செய்யல, சத்குருவோட சேர்ந்து செய்யலாம். ஆனா இப்ப இதுல என்ன முக்கியம் என்றால், எங்களுக்கு 2 வகையான பிரச்சனை என்று சொன்னான் தானே. என்ன ஒன்று உடம்பு, உடம்பால என்ன கீழே இருக்கிறது கஷ்டம், எழும்பி இருக்கிற கஷ்டம், விழுந்தா கஷ்டம், எழுப்பினா கஷ்டமா உடம்பு உண்டு. மற்றது மனம், அதை விட மோசம். அப்ப இந்த மனத்தையும் உடம்பையும் எங்கள்ல இருந்து, எங்கள்ண்டா யாரது, உயிர்ல இருந்து தள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த யோகா இந்த தியானம். அதை என்னென்று செய்ய போறோம்டா, எங்கட மூச்சை பாவிக்க போறோம். மூச்சு என்னண்டா, உள்மூச்சோட நான் உடல் அல்ல என்று உங்களுக்குள்ளேயே சொல்றது. பிறத்து வாயால சொல்ற இல்ல, மனதுக்குள்ள சொல்றது. சரியா? அப்ப மூச்சோட கதை கேளாதானே. அப்ப உள்மூச்சோட நான் உடல் அல்ல, வெளிமூச்சோட நான் மனமும் அல்ல. சரியோ? அப்ப அந்த பழக பழக அந்த மூச்சளவுக்கு அந்த எண்ணத்தோட வந்துடும் அது. அப்ப உள்ளுக்கடுக்க நான் உடல் அல்ல,
வெளியே விடைக்க நான் மனமும் அல்ல. இப்ப சத்குருவோட சேர்ந்து செய்வோம். சேர்ந்து செய்யக்க கடைசி இது எவ்வளவு நேரம் செய்யணும் என்றால், இந்த மூச்சு பயிற்சி நான் உடல் அல்ல நான் மனம் இல்லை என்று 7 நிமிடம் செய்யணும். சரி, 7 நிமிடம் செய்த பிறகு ஆ என்ற சத்தத்தை 7 தரம் செய்யணும். ஆ என்ற சத்தம் மட்டும்தான் சத்குரு சொல்லுவார். அதை அவருடைய சேர்ந்து செய்யலாம். ஆம் இல்ல ஆ என்ற சத்தம் அடி வயிற்றிலிருந்து வரணும். பிறகு 5 நிமிஷம் கண்ணை மூடி இருக்கிறது. அப்ப 7 5 12 நிமிடம். சரியோ? நீங்க 12 நிமிடத்துக்கு கூடுதலாகவும் செய்யலாம், அல்லது குறைஞ்ச 12 நிமிடத்துக்கு குறைய செய்யப்படாது, கூடுதலா செய்யலாம். சரியோ? அப்ப இப்ப நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். சத்குருவோட சேர்ந்து செய்வோம். எங்க கைய வையுங்கோ, முதுகெலும்ப நேரா வையுங்கோ, கண்ணை மூடுங்கோ. சரியோ? சத்குரு சொல்றத கேட்டு செய்யுங்கோ. சரியோ? கண்ணை மூடி நாம உள்ளங்கை மேல்முகமா வச்சு, நாம முகம் லேசா மேல் நோக்கமா வச்சு, புருவத்து நடுவுல லேசா ஒரு கவனம் வச்சுட்டு, உள்மூச்சுக்குள்ள நான் உடல் அல்ல, வெளிமூச்சுல நான் மனமும் அல்ல, நான் உடல் அல்ல, 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 நான் மனமும் அல்ல,
நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. 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 ஆட சத்தத்தை செய்யுங்க. ஆ.
यस्य ब्राह्मणी रमते चित्तम् यस्य ब्राह्मणी रमते चित्तम् नन्दति नन्दति नन्दते वा नन्दति नन्दति नन्दते वा सत्सङ्गत्वे निस्सङ्गत्वम् निस्सङ्गत्वे निर्मोहत्वम् निर्मोहत्वे निश्चलतत्वम् निर्मोहत्वे निश्चलतत्वम् निश्चलतत्वे जीवन्मुक्तिः निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननम् पुनरपि मरणम् पुनरपि जननी जठरे शयनम् पुनरपि जननम् पुनरपि मरणम् पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे ரொம்ப மெதுவா கண் திறக்கும். தினமும் ஈஷா கிரியாவை பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஆரோக்கியம், சுய ஆற்றல், செல்வம், நல்வாழ்வு இவற்றை பெற முடியும். இந்த கிரியா இன்றை இது உங்கள் எல்லாருக்கும் செய்யக்கூடியதா இருந்திருக்கும். உங்களுக்கு சத்குருவின் விளக்கம் வேணுமெண்டா நான் எங்களோட சைட்ல போடுறேன். அதில் பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு, நீங்க கேட்டுட்டு செய்யலாம். அப்படி அதுக்கு நேரம் இல்லை ஒன்றும் இல்லையண்டா இந்த விளக்கத்தோடயே செய்யலாம். நீங்க ஒரு மணிக்கூட்டை வச்சு செய்கிறது, மணிக்கூட்டை வச்சு செய்தீங்களா 7 நிமிடத்துக்கு நான் உடல் இல்லை நான் மனம் இல்லை, பிறகு ஆண்டு 7 தரம், பிறகு கண்ணை மூடிக்கொண்டே இருக்கிறது. தெரியும், தொடக்கத்துக்கு வேணுமெண்டா சத்குருவின் இன்ஸ்ட்ரக்ஷனோட செய்யலாம். ஆனா அது போக போக அது இல்லாம செய்கிறதே நல்லது. என்னன்னா நாங்கள் எங்கட பாட்டிலேயே செய்யக்கூடியதா இருக்கும். இது சின்ன தியானம் தானே, என்றபடியா உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கும். மற்றது நீங்கள் சும்மா இருக்கிற நேரமும் ஏதாவது வேலை செய்ய டிரைவ் பண்ணிக்கே நீங்க சொல்லலாம், நான் உடல் அல்ல நான் மனம் இல்லை. எவ்வளவுத்துக்கு தீவிரமா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சத்குரு என்ன சொல்றாருண்டா உங்களோட மனம் கொஞ்சம் தள்ளி இருக்கும். தெரியும், அப்ப தள்ளி இருந்தா அதிகமான பிரச்சனை எங்களுக்கு இருக்காது. இப்ப இது ஒரு
சின்னொரு தியானம் என்றாலும் ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தியானம். இப்ப ஏதாவது கேள்வி நான் இந்த சொன்ன விடயங்கள்ல கேள்வி இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். வணக்கம். என்னோட பேர் போஸ். இந்த இதை பார்த்து கொண்டு வந்த நான் இதை நான் அவர் நேரடியாக இங்கே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னம் லோகன் ஹோலில் வச்சு ஒரு சொற்பொழிவு செய்யல இந்த தியானத்தை செய்து காட்டினவர். இதை நீங்கள் சொல்கிற அந்த நான் மனமல்ல நான் உடல் அல்லன்றது நாங்கள் வாயால் சொல்லணுமா இல்லாட்டி அது மனதுக்குள்ளேயே சொல்லலாம் தானே? மனதுக்குள்ள சொல்லி ஏன்னா அந்த மூச்சோட சம்பந்தப்படுத்துறபடியா மனதுக்குள்ளதான் சொல்லுவோம். ரைட். அதான் நான் தெளிவுபடுத்தினேன். என்ன சில பேர் நினைப்பினா வாயால சொல்லி கொண்டு போனோம் ஆக்க என்ன சர்க்குள் வாயாலான்னு சொல்லி கொண்டு வந்தவர் அதை மனதில் சொன்னால் போதுமன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லது நினைக்கிறேன். அவ்வளவுதான். மெடிடேஷனுக்கும் மைண்ட்ஃபுல்னஸுக்கும் என்ன வித்தியாசம்? மைண்ட்ஃபுல்னஸ் வந்து மெடிடேஷனின் ஒரு வகை அது. அப்ப அந்த மைண்ட்ஃபுல்னஸ் செய்கிறதாலும் நீங்கள் அந்த தியான நிலையை அடையலாம். அப்ப இப்ப நான் சொன்னேன் தானே, இப்ப இந்த எண்ணத்துல உள்ள எண்ணங்களை நினைக்காமல் செய்கிறதுக்கு அப்ப அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து அதுக்கு உதவி செய்யும். அப்ப அது இன்னொரு டெக்னிக் தான் மைண்ட்ஃபுல்னஸ். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், எப்படி மைண்ட்ஃபுல்னஸ் வேலை செய்யறது என்னன்னு சொன்னா, எங்களை இதுகளுக்குள்ள நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸுக்கெல்லாம் அனுப்பக்கூடியதாக இருக்குது ஜிபி ப்ராக்டிஸ்களுக்குனால. எனக்கு மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி பெருசா தெரியாது உண்மையா. சும்மா நான் அந்த கேள்விப்பட்டிருக்கிறேனே ஒழிய நான் என்ன என்றால் நான் 55 வயதுல சத்குருவை பின்தொடர்ந்த நான் அதுல இருந்து அவர் சொல்றதைத்தான் நான் கேட்கறதை ஒழிய வேற இதுகள் உண்டு நான் பார்க்கிறேன் இல்லை. என்ன காரணம் என்றால் அவர் சொல்றதெல்லாம் எனக்கு நல்ல சந்தோஷமாகவும் இருக்குது, சாட்டிஸ்பேக்ஷனாகவும் இருக்குது. அப்ப மற்ற இதுகளை பார்த்தோ கேட்டு நான் அதை கன்ஃபியூஸ் ஆக்குறேன் இல்லை. ரெண்டுபடியா எனக்கு மற்ற குருமாற்றையோ மற்ற சமயங்கள்ல உள்ள இதுகளோ நான் பார்க்கறதும் இல்லை கேட்கறதும் இல்லை. அது நீங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு பார்த்திருந்தா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். எனக்கு மைண்ட்ஃபுல்னஸை பற்றி தெரியாது உண்மையா. ஆனா அந்த வேர்டை வச்சுதான் நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தலாம். நீங்க இதுல மைண்ட்ஃபுல்னஸ் செய்கிறாக்கள் யாரும் இருந்தா சொல்லலாம் இதுக்கு இந்த மறுமொழியை. டாக்டர் புவனேந்திரன் வந்து பார்த்ததும் நான் அந்த போனதில்ல, இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெண்டு புருவத்துக்கும் இடையில அந்த கான்சன்ட்ரேஷன் பண்றது நாட் ஈஸி. அதுக்கு கனகாலம் எடுக்கலாம். நான் செய்து பார்த்தேன்னா இப்போ இதில் சொல்றது அந்த சென்சரி ஸ்டிமுலேஷனால இதென்றால் அந்த கான்சன்ட்ரேஷனை சென்சரி ஸ்டிமுலேஷன்ல இருக்கல கூடுதல்லாம் வந்து அவர் இந்த கண்ணை மூடிக்கொண்டு இந்த ரெண்டு விரலையும் இப்படி ரப் பண்ணிக்கல அந்த ரெப்ஸில் செய்து கொண்டிருப்பார். அப்போ கண்ணை மூடிட்டு அதை இதை நினைக்கல மைண்ட் ஃபீலிங்ல மட்டும்தான் இருக்கும், வேறு இடத்துல போவார். அப்போ அது ஈஸியான மெத்தடாயும் இருந்துச்சு. அது வந்து பிக்யூ ரேப்பும் நான் செய்யறேன். இப்ப நானும் புவனேந்திரன் ஃபாலோ பண்ணினேன். இப்ப நீங்க நான் இதுல வந்து இருக்கீங்க, நான் அது செய்து கொண்டு இருந்தேன். நீங்க கதைச்சு கொண்டிருக்கீங்க, அது செய்து கொண்டு இருந்தேன். என்னன்னா அது சேம் எல்லாம் ஒரே இதுதான். இப்ப இந்த பிக்யூ ரேப் வந்து சென்சரி ஸ்டிமுலேஷனை வந்து அது வந்து எங்களோட ரைட் சைட் பிரெயினை டெவலப் பண்ணும். அப்ப அந்த சென்சரி இன்புட் இப்ப யோகாவிலேயே ஸ்ட்ரெச்சிங் வந்து சென்சரி தான், அதே தான் அந்த ஸ்டிமுலேஷனை கொடுக்கும். இது ஒரு இன்னொரு டெக்னிக். இப்ப நீங்க இந்த முத்திரைகள் இருக்குது, ஐயர்மார் செய்கிற விஷயங்கள் எல்லாம் அதே தான். அப்ப அத அந்த பாசிட்டிவ் இன்டெலிஜென்ட்ல அந்த டிசைன் பண்ணி வச்சிருக்குது. எனக்கு கட்டாயம் அதுல தெரியும், அவர் இந்தியாலையும் போய் படிச்சிருக்கணும் அதை பற்றி, இல்லையண்டா அது அப்படி செய்திருக்கலாது. அப்ப நீங்க சொல்ற அந்த சென்சரி இதையும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேணுமெண்டா இப்ப சொல்லித்தாரன். சரியோ, உங்களோட பெருவிரலை சுட்டு விரலோட பிடியுங்க. சரியோ, கையை இப்படி வைக்கலாம், வச்சுக்கொண்டு கண்ணை மூடுங்கோ. கண்ணை மூடிக்கொண்டு
அந்த ரேக உணரக்கூடியதாக பெருவிரலை வந்து சுட்டு விரல்ல அப்படி தேயுங்கோ, அப்படி சுத்துங்கோ. அப்படியே இப்ப சுத்தக்கூடியதா இருக்குன்னு தானே பெருவிரலை சுட்டு விரல்ல அந்த ரேகை தெரியக்கூடியதா. கூடுதலா அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு ரேகை தெரியாது, ஓரளவுக்கு அமர்த்தினீங்கன்னா தெரியும். சரியோ? சரி, அதோட கண்ணை திறவுங்க. நீ உங்களோட கைய 5 விரலையும் அந்த மற்ற கையோட வையுங்க. இப்படி சரியா வச்சுக்கொண்டு மேலே இருந்து கீழே அந்த ரேகையை உணருங்கோ. கீழே அப்படியே கொண்டு போங்க, கண்ணை மூடி செய்யும். அந்த ரேகையை உணரக்கூடியதா இருக்கு. அப்படி ஒரு 5 தரம் செய்யுங்க, மேலே இருந்து கீழே. இடக்கையில வலக்கைய இடக்கையில மேல வச்சு. அதே இது மற்ற பக்கம், இடக்கைய வலது கையில இருந்து மேலே இருந்து மெல்லமா கொண்டுறோணும் கீழே. அப்படியே ரேகையை உணர்ந்து கொண்டு இருக்கணும் நீங்க. அதே அந்த பக்கம் 5 தரம் செய்யுங்க. சரியோ? இனி உங்களோட கைய வகுத்துல வையுங்கோ. வலது கைய வகுத்துல வச்சுக்கொண்டு கண்ணை மூடி உள்மூச்செடுக்க வயிறு வெளியே வரும், அதை உணருங்கோ. வெளிமூச்சு விடைக்க உள்ளுக்கு போகும். அப்படி ஒரு 5 தரம் செய்தா இது எல்லாமே 2 நிமிடம் தான் வரும். 2 நிமிடம். இதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு செய்யணும். எங்க இருந்தாலும் செய்தீங்கன்னா, இப்ப எனக்கு இதை செய்தால் யோகா செய்த ஒரு உணர்வு வருது எனக்கு. எனக்கு செய்யவே தெரியுது, அந்த மூளையில உள்ள சேஞ்சஸ் தெரியக்கூடியதா இருக்குது. அப்ப இது வந்து சின்ன விஷயம். ஆனா 2 மணி நேரத்துக்கு 2 நிமிடம் செய்தீங்களா நீங்க எங்கேயும் எப்பவும் செய்யலாம். இதுவும் உதவி செய்யும் கட்டாயம். ஒவ்வொன்று ஒரு இதுதானே. இப்ப நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை என்னண்டா அது ஒரு ஹிப்னோசிஸ் மாதிரி. என்ன ஹிப்னோசிஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க தானே? அது வந்து ஒரு செல்ஃப் ஹிப்னோசிஸ் மாதிரி. நீங்க உங்களுக்கே சொல்லி 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 கொண்டிருக்க அது பதிஞ்சிடும். மனம்தானே எல்லாமே. அதான் இப்ப நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லைன்னு செய்து கொண்டு அந்த ஒரு நிலை வரும். அதே மாதிரி தான் இதுவும். மற்றபடியா நான் இன்றைக்கு சொன்னதை தயவு செய்து நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ஈசா கிரியாவை செய்யுங்கோ. மற்றதும் கூட கதைக்கிறத சத்குரு சொன்னா 50% குறையுங்கோ. நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு 50%. அப்ப யோசிச்சு கதைக்கணும் எதுண்டாலும். சரியோ? டக்குண்டு நாங்கள் விட்டுட்டா அதால பிரச்சனை தான் வரும். அப்ப அது 2வது சாப்பாடு உண்டு. சரியோ? மற்றது கூட உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ளும். கேள்வி எதுவும் இருந்தா யாராவது கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சொல்றது நல்லா கிடக்கு. உங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது அப்படிலாம் சொல்லுங்க. எங்களுக்குண்டா இந்த சாதாரண இந்த என்னென்ன இந்த பிரச்சனைகள் பேசுறது அதுகள்ல இருந்து அது என்னண்டு அதுல இருந்து தவிர்க்கிறது அப்படின்னு இந்த சாதாரண வாழ்க்கையிலும் என்னண்டு கை கை கொள்றேன்னு வடிவா விளங்கி. ஆமாம், இது நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. நான் எந்த உதாரணத்தை சொல்றேன் உங்களுக்கு. நீங்க முதலே வந்த நீங்க தானே வந்து இருந்த நீங்க, நான் இந்த பெனடோல் எடுத்த கதை சொல்லிங்க. ஓ அப்ப அப்ப இந்த பெனடோல் வந்து நான் எடுக்க என்ன அந்த வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அவ சொன்னா பிரச்சனை, இவ சொன்னா பிரச்சனை. அப்ப எனக்கு தலையடி வந்துடும். சரியோ? அப்ப எனக்கு என்னன்றது மாறினா யோகா செய்து 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 கொண்டு வர அது தானா மாறிட்டு. அப்ப யோகா செய்தா மாறும், தியானம் செய்தா மாறும். மற்றது வந்து நீங்கள் உங்களுக்கே, நான் உங்களுக்கு இப்ப நீங்க உங்களுக்கே சொல்லி சொல்லி இப்ப சில இதுகள் நீங்களே யோசிச்சு பார்க்கணும், என்ன இது சரியோ சரியில்லையோ என்றது விஷயத்தை பற்றி. இப்ப ஒரு இப்ப எங்கட கணக்கு காசை பாருங்கோ, காசுக்கு கணக்கு வச்சிருப்போம். என்ன
இவ்வளவு இருக்கு இவ்வளவு இதுண்டு. ஆனா நாங்க செய்யற விஷயத்துக்கு கணக்கு வச்சிருக்கிறோமோ இல்ல என்ன? அப்ப வழக்கமா என்ன சொல்லினோம்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் இரவில படுக்க முந்தி ஒரு டைரி எழுதுங்க. என்ன நடந்தது இன்றைக்கு, என்ன செய்த நான், யாரோட கோவிச்ச நான், மற்ற என்ன கோவிச்சவைண்டு. அப்ப அதுகளை வச்சுக்கொண்டு நாங்க முன்னேறலாம். சில சில வாழ்க்கை முறையில நாங்கள் சின்னல்ல இருந்த மாதிரி நாங்க வளர்ந்தா பிறகு கடைப்பிடிக்கிறே இல்லை. அப்ப இப்ப காலமே எழும்போணும் அந்த நேரத்துக்கு எழும்போணும். அப்புறம் ஒரு 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 டைம் டேபிள் போட்டு அதன்படி வேலை செய்யும். மற்றது ஒன்று நீங்க நினைக்கணும் என்னன்னா, கன விஷயங்கள் எங்கட கட்டுப்பாட்டுல இல்லை. அதை பற்றி கவலைப்படையிலாது. இப்ப வீட்டுல பிள்ளைகள் இருக்கணும், அல்லது ஹஸ்பண்ட் இருக்கிறார், அல்லது ஒய்ஃப் இருக்கணும், அவையாலேயே பிரச்சனை வரும். அவை என்ன செய்தாலும் நாங்கள் தான் அதை பொறுத்து கொள்ளணும். என்ன எங்களால அவைய மாத்த போயிடாது. அப்ப அதால கோவிக்கிறதாலேயோ இதுகளாலே பிரச்சனை. அதேதான் வேலையிலும். வேலையில சில ஆக்களை அவையே செய்வினம், சில ஆக்களுக்கு செய்கிற வேலைகள் இருக்குது. நாங்கள் எப்பவும் கோபம் இல்லாமல் அமைதியா இருந்தால் எங்களுக்கு லேசு. எங்களை நாங்கள் சரியா வச்சுக்கொண்டா சுத்த வர இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தானா நடக்கும். நான் அதை உணர்ந்திருக்கிறேன். எங்க போனாலும் நான் இப்ப மாறிட்டேன். உண்மையாக்கான விஷயங்கள்ல எங்க போனாலும் பிரச்சனை இல்லை. எங்கேயாவது ஒரு இந்த ஏர்போர்ட்டுக்கு போன என்ன, இல்லை கவுண்டர்ல போன என்ன, அவங்க சத்தம் போட்டா அவனுக்கு தானே பிரச்சனை. நான் சிரிச்சு கொண்டேதான் இருப்பேன். நீ சத்தம் போட்ட சத்தம் போடாட்டேன். அப்ப அப்படித்தான் இருக்க நாங்க பழகணும். என்னன்னா எங்கட கையில இல்லை. ஒரு ஆளுக்கு கோபம் பெறுதுன்றக்காண்டி நாங்களும் கோவிக்கல. அது இல்லை. முந்தைய எங்கட ப்ரொஃபஸர் ஒரு ஆள் இருந்தவர், அவர் கதையார். புவிக்கு தெரியும், கருணாநாதன். அவர் திருப்பி கதையார் யாரோட நாங்க கிட்ட ஏன் கதையாருண்டு. அவர் சொன்னா நே குறைச்சா குறைப்பமோ திருப்பி. அதான் நே குறைச்சா குறைக்க மாட்டான் என்ன. அப்ப அது மாதிரி தான் யாராவது ஒரு ஆள் கத்துறதுன்னா அது அவே பிரச்சனை. அதுக்காண்டி நாங்களும் கத்துறதால பிரயோஜனம் பெறாது. நீங்க நான் இந்த யுவா வகுப்புகள் வைக்கிறேன்னா நீங்க இந்த நம்பரை எடுத்து தொடர்பு கொள்றா கொள்ளுங்க. உங்களுக்கு வேறையும் புரிம்பா கதைக்கலாம். அதை பற்றி இந்த நம்பர் நீங்க எடுக்கலாம், இந்த வாட்ஸ்அப் நம்பர். நன்றி மாயா, உங்களோட கொள்கைகளும். நான் தேங்க்யூ. நல்ல ஒரு கொண்டு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி ஒருக்கா எனக்கு தெரிஞ்சதை நான் வாசிச்சதை ஒருக்கா சொல்லத்தானுங்க. மைண்ட்ஃபுல்னஸ் நாங்க எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில மட்டும் ஒரு விஷயத்த செய்ய ரொம்ப மரக்கறி வெட்டுறோம்னா அந்த மரக்கறி வெட்டுறதுல மட்டும்தான் எங்களோட கவனம் இருக்கணும். கத்தி எங்க போகுது, வெட்டுறோம் என்ன சாய் செய்ய, அதை விட்டுட்டு இப்ப பிள்ளைய கூட்ட போகணுமோ அல்லது சமைச்சு முடிச்சிருவோமோண்டு அந்த பரபரக்காம அந்த வேலைய மட்டும் அந்த லிவிங் அட் தட் மோமெண்ட், தான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அந்த மெயின் ஃபோக்கஸ் அதுல சப்டிவிஷன் நீங்க சொன்னது சரி. இது இந்த எங்கட யோகாவில நான் முதல் செய்த இது சாம்பவி மகாமுத்ராண்டு. அதுல இதை பற்றி தான் லிவிங் அட் த மூமெண்ட், அந்த கணத்துல வாழ்றது. இப்ப நான் இதுல கதை கேட்க நான் உங்களோட கதைச்சு கொண்டு இருக்கிறேன். அதை விட்டுட்டு நான் அங்க போய் சாப்பிடணும் திருப்பி அல்லது வேற எதுவும் செய்யணும் யோசிச்சு கொண்டு இருக்கல. அது நீங்க சொன்னது. அப்ப இந்த ஒரு வகையான மைண்ட்ஃபுல்னஸ் தான் எல்லாரும் செய்கிறோம். வித்தியாசமான பேர் இல்லை. சரி, அதுதான் அந்த அந்த விஷயத்துல மட்டும் வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு அந்த 100% ஃபோக்கஸ்ட் அதுல இருக்கும். கட்டாயம் அது அதான் அந்த ஃபோக்கஸ் அந்த இதுகள் எல்லாம் இப்ப முந்திய விட எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு கப்பை கழுவுறேன்டா முந்தி கழுவி வச்சா வாய்ப்பு திருப்பி கழுவுவா. இப்ப நான் கழுவினா அது கழுவின மாதிரி தான் இருக்கும். அப்படி சின்ன சின்ன விஷயங்களே நல்ல வடிவா செய்யக்கூடியதா இருக்கு. அது தானா வந்துடும். அது உங்களுக்குள்ள இன்பில்ட் ஆனா தான் அதுகள் நடக்குமே ஒழிய இல்லையென்றா நடக்காது. அப்ப இந்த இன்பில்ட் ஆறதுக்கு பிராக்டிஸ் வேணும். சும்மா வராது. அது திருப்பி 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 செய்து கொண்டு வர இன்பில்ட்டாவே வந்துடும்.
எஸ்பெஷலி நான் சொல்றது என்னன்னா, அந்த சாப்பிடக்குள்ள அதை யோசிச்சு சாப்பிட்டோம்னாலே எங்களுக்கு அந்த சாப்பாட்டின் அளவு வடிவா குறைச்சு சாப்பிடலாம். கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். இப்ப எங்கட யோகாவில சொல்லி இருக்கணும் 21 தரம் மெல்லோணும். ஆனா நாங்க எத்தனை தரம் மெல்றோம்? இஞ்சால ஒரு வெடி அங்கால ஒரு வெடி உள்ளுக்கு. அப்ப ஏன் சயின்டிபிக்காவே டைஜஷன் வாயிலே தொடங்குது என்ன. அப்ப அந்த ஒரு சோத்தையோ என்னத்தையோ சாப்பிடையே நீங்க வடிவா சூ பண்ணேக்க அது இனிக்கும் என்ன. அப்ப அதான் அப்ப அந்த அந்த எல்லாம் அந்த நீங்க அவேர்னஸ் கான்சியஸோட செய்யணும்ன்றதுதான். அது பிராக்டிஸ்ல தான் வரும். செய்து அப்ப ஆனா அதை நினைச்சு செய்யலாம். இன்டெலிஜென்டா என ஆக்கள் அதை செய்யலாம். ஆனா இப்ப என்ன பொறுத்தவரையில நான் பெரிய இன்டெலிஜென்ட் இல்லை. அப்ப அதுக்கு யோகாவை செய்து 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 கொண்டு வர தானா வந்துடுவேன். அதுதான் ஒருக்கா சொல்ல நினைக்கிறேன். தேங்க்யூ. புவனேசன் கதைங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. டாக்டர் கௌரிபாலனும் நானும் ஒரே வகுப்பில் படித்த மாணவர்கள். மற்றபடியால் கௌரிபாலன் தன்னை தாழ்த்தி கூறுகிறார் தான் இன்டெலிஜென்ட் என்று. ஆனால் அவர் உண்மையிலேயே ஒரு இன்டெலிஜென்டான மாணவன் என்பதை நான் அறிவேன். அது இருக்க என்னண்டா ஐயா ஒரு குதர்க்க கேள்வி என்று நினையாதேங்கோ. இப்ப சத்குரு சொல்றதன்படி நான் என்பது மனமும் அல்ல உடலும் அல்ல என்றால் அப்ப நான் என்பது என்ன என்றதை பற்றி நான் என்றது உயிர் ஆராய்றது. அப்ப அந்த உயிர் எங்கட உயிர் வந்தப்போ நல்லா தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. நாங்களாத்தான் சாப்பிட்டு உடம்பை பெருப்பிக்கிறதும் அல்லது ஏதாவது செய்து குழப்புறதும் சரியோ, பிறகு மனத்துக்குள்ள எல்லாத்தையும் போட்டு குழப்புறதும். அப்ப உயிர் நல்லா தான் இருக்குது. அப்ப அந்த உயிரோட நாங்கள் தொடர்பை கொண்டிருக்க எங்களுக்கு உள்ள பிரச்சனை எழுதுகள் எல்லாம் குறை. நன்றி, அது நல்ல விளக்கம் ஐயா. நான் உடல் அல்ல, நான் மனமும் அல்ல. ஆமா, மற்றது என்னன்னா அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி கதைச்சிங்கள். ஆனா உண்மையில இந்த மைண்ட்ஃபுல்னஸ் சில வேளைகள்ல எல்லா இடத்துலயும் பிரயோகிக்க முடியாது. ஏன்னா இப்ப ஒரு வேலைக்கு போனீங்கன்னா மல்டி டாஸ்கிங் தான் இருக்கு. ஒரே நேரத்துல 2-3 விடயங்களை செய்ய வேண்டி இருக்கும் வேலை இடங்கள்ல. அப்படி செய்யும் பொழுது நான் நினைக்கல அந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்றால் ஒரு அலுவலை ஒரு நேரத்துல செய்ய வேணும் இல்லையா? அப்படி இல்ல அதுல என்னென்றால் இப்ப நீங்கள் சமயத்திலே கேட்டு அட்டவதானி என்று அப்ப இந்த சத்குரு கடைசியா சொன்ன அந்த மெடிடேஷன் உலகத்தில செய்யலாத வேலை என்றொன்று இல்லை. நீங்கள் தியானத்தை செய்து அந்த நிலையை அடைஞ்சால் அப்ப அந்த நிலையில இருக்கணும். அப்ப அந்த நிலையில இருக்க எத்தனைதான் என்னதான் வந்தாலும் செய்யக்கூடியதா இருக்கும். அதான் நான் யோசித்தேன். மல்டி டாஸ்கிங்ன்றது இப்ப இந்த நாட்டுல நாங்கள் வேலைக்கு போய் இப்ப நீங்க டாக்டர் என்றால் நீங்கள் ஜிபி ஒரு ஆளுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணக்குள்ள அங்களோட நர்ஸ் இன்னொரு கேட்பா. அப்ப அந்த நேரம் உங்களோட மனது உடனே அதுக்கும் ஃபங்க்ஷன் பண்ண தானே வேணும். நான் இல்ல இவரை பேசிட்ட பார்த்துட்டு நான் பாடுறேன்னு சொல்ல முடியாது. என்ன இல்ல அதுல ஒன்று என்னென்றால் இப்ப நீங்கள் இது சரி என்றால் நாங்கள் அந்த ஒரு நிலையில இருந்தால் அவைக்கு விளங்கும் அது. அப்ப எனக்கு அதே அனுபவத்தை சொல்றேன். நான் தொடக்கத்துல யோகா செய்ய முந்தி ட்ரக் அடிக்ட்ஸ் எனக்கு பக்கத்துல இருந்தால் எனக்கு ட்ரக்ஸ் அடிக்க பிடிக்காது. அல்கோஹோலிக்ஸ் ட்ரக் அடிக்க பிடிக்காது. அப்ப ஆனா அவங்க வெரி இன்டெலிஜென்ட். ஆனா அவனுக்கு என்ன மருந்து வேணுமோ என்ன இரிட்டேட் பண்ணி வேண்டி கொண்டு போயிடுவாங்க. தெரியும். ஆனா நான் யோகா செய்த பிறகு நான் வலு அமைதியா அவைய பார்க்கற விதம் மாறிட்டுது. பரிதாபமா தான் பார்ப்பேன். ஐயோ இப்படி இருக்குதுகளே. அதே அவங்க உணரக்கூடியதா இருக்குது. அப்ப நான் அதுக்கு பிறகு என்ன அவை ஒன்றும் செய்யலாது. தெரியலாத ஐயாண்டா தெரியலாத ஐயாதான். அப்ப அதுதான் அந்த முக்கியம். நாங்கள் என்ன நிலையில இருக்கிறோம்ன்றதுதான்.
உதாரணத்துக்கு பாருங்க, இந்த நாயோட என்ன சும்மா ஒரு டோக்கை எடுங்கோ, டோக் வந்து சென்ஸ் பண்ணும் உங்களை, நீங்கள் என்ன நிலையில இருக்கிறீங்கன்னு. நீங்க கொஞ்சம் லூஸ் பண்ணீங்கன்னா அது விளையாட தொடங்கிடும். நீங்க இல்லையென்று சொன்னா அது அதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையில எதுவும் நாங்கள் ஆறுதலா இதென்ன இப்ப நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம்டா அது எல்லாருக்கும் தாக்கும். ஏன் நீங்கள் இப்ப உங்களோட வீட்டிலே இருக்கிறீங்க, தெரியும், வீட்டுல இருக்கிற கோவிச்சு கொண்டிருக்கிற ஆளோட விருப்பமோ சந்தோஷமான ஆளோட இருக்க விருப்பமோ? சந்தோஷமான ஆளோட தான் இருக்க விருப்பம். அப்ப நாங்க சந்தோஷமா இருந்தா தானே மற்றவர் சந்தோஷமா இருப்பினோம். நான் எந்த நேரமும் எரிஞ்சு விழுந்து கொண்டு இருந்தா என்னென்று மற்றவர் சந்தோஷமா இருப்பினோம். அப்ப அதுதான் அந்த முக்கியம். நன்றியா. நான் ஒரு விளக்கம் சொல்றேன். நீங்க மல்டி டாஸ்கிங்க்கு கேட்ட நீங்கள் நான் வந்து சொன்ன சின்ன ஒரு உதாரணம் தான் சொன்னதே ஒழிய, இப்ப ஐ ஆம் அ சயின்டிஸ்ட் மை செல்ஃப். ஸோ நீங்க ஒரு லேப்ல போய் ஒரு ரிசர்ச்சா இல்ல நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டோ செய்றீங்கன்னா யூ ஹாவ் டு பி கன்சன்ட்ரேட்டிங் இன் சோ மெனி திங் அட் ஒன் பாயிண்ட். ஸோ அது இல்ல, இது நீங்க அந்த பாயிண்ட்ல இருங்கோ, நீங்க அதை மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணுங்கதான் இது. அதை நீங்க இப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யல வேற எங்கேயும் மைண்ட விட வேண்டாம். அவ்வளவுதான் நான் சொன்னது ஒழிய மல்டி டாஸ்கிங் இட்ஸ் எசென்ஷியல். ஆஸ் யூ செட், இப்ப இருக்கிற இதுக்கு நீங்கள் இந்த மல்டி டாஸ்கிங்ல எக்ஸ்பர்ட் வந்து லேடிஸ் தானே. அது இன்போர்ன், அது இன்போர்ன். நன்றி 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 அம்மா, நன்றி நன்றி. தேங்க்யூ டாக்டர் லோகநாத், உங்களோட பெர்மிஷனோட நான் இந்த இன்ட்ரடக்ஷன் படிவாக கொடுத்தனோ தெரியல. நான் சைவ முன்னேற்ற சங்கத்தில் 20 இயர்ஸாக யோகா பழக்கிற ஆசனம் இருக்கிறதுக்கு அதில் ஒரு சப் பாடி இருக்குது, என்லைட்டன்மெண்ட் சர்க்கிள்ண்டு. அதை நான் சொல்லியிருக்கணும். அதில் வந்து எல்லாரும் வாலண்டியர்ஸ் அதில். ஆனால் வேறு ஆக்கள் கண்ட்ரிபியூட் பண்ணுறது அது ஜஸ்ட் கொடுத்த சேரிட்டி. அதை செய்கிறவர் மிஸ்டர் அசோகன். அதே இதில் நான் எல்லாத்துக்கும் முதல்ல நான் சொல்ல ஒழிக்கிட்டது வந்து டாக்டர் வந்து சத்குரு ஜக்கி வாச ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த என்லைட்மெண்ட் சைக்கிளில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன் வந்து பாபாஜி கிரிய யோகா. அதை பழக்கினர் வந்து எங்களுடைய குரு ராம் சுந்தர். அவருக்கு இந்த வலைத்தளத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாத்தை பிக்கப் பண்ணி போய்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து நான் டாக்டரோட இந்த மெடிடேஷனையும் நான் ரியலி என்ஜாய்ட், அதையும் நான் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த வலைத்தளத்தில் என்னுடைய குரு ராம் சுந்தரை நினைவு கூற விரும்புகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததுக்கு டாக்டருக்கும் இந்த வலைத்தள அர்ப்பினாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய கேள்வி இந்த மன உளைச்சலை தவிர்க்கிறதுக்கு தியானம் மன உளைச்சலை சமநிலைப்படுத்துமா? அந்த தியானம் செய்வதால நாங்கள் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் உணர்வுகளை உருவாக்கலாமா என்றது என்னோட கேள்வி. கடைசியா என்ன சொன்னீங்க? இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்ற சூழ்நிலையை உருவாக்குமா? கட்டாயம் கட்டாயம். நீங்க இந்த மன உளைச்சலுக்கு பல காரணம் இருக்குது. உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கு, நான் ரிட்டையர்ட் ஜிபி. அப்ப நான் அங்க ஒர்க் பண்ற நேரம் ஈஷா கிரியாவை இங்கிலீஷ்காரருக்கே கொடுக்குறேன். அவையே செய்து கன பேர் மெடிக்கேஷன் எல்லாம் நிப்பாட்டிட்டான். அப்ப இந்த தியானம் வந்து கட்டாயம் உதவி செய்யும் மன உளைச்சலுக்கு. மற்றது இப்ப நீங்க மன உளைச்சலுக்கு தியானத்தோட இப்ப மன உளைச்சல் வாரதுக்கு காரணம் ஒரு விஷயம் அல்ல. எங்களோட வாழ்க்கையில பல விடயங்கள், எங்களோட மனம் வந்து வெரி ஸ்ட்ராங்கான விஷயம் தான், ஆனா பல விடயங்கள் தான் அதுக்கு காரணம். அப்ப அத கன விடயங்களால நீங்கள் மன உளைச்சலை முன்னேற்றலாம். தியானம் கட்டாயம் உதவி செய்யும். ரெண்டாவது வந்து நீங்கள் வெளியே போறது, போக்குக்கு போறது, பார்க்குக்கு போறது, மற்றது சாப்பாடு விஷயங்கள். இப்ப நீங்கள்
இந்த யூடியூப்ல பார்ப்பீங்க, இந்த இலான் மாஸ்காக்கும் இந்த சாப்பாட்டை பற்றி ஒரு யூடியூப் ஒன்று போட்டிருந்தார். நான் நினைக்கிறேன் தமிழ் ஹெல்ப்லைன்ல நான் அதை போட்டு விட்டேன். அப்ப அந்த என்னென்றால் நீங்க ஸ்ரீலங்கால இருந்தீங்களோ தெரியாது, நாங்கள் முந்தி அங்க இருக்க ஒவ்வொரு நாளும் தான் சமைச்சு சாப்பிடுவோம். தெரியும், பான் வேண்டினா அண்டை பான் தான் சாப்பிடுவோம், இல்லையா அடுத்த நாளே சாப்பிட மாட்டான். அப்ப இங்க வந்து இந்த பான் பிரெட்டை வந்து ஒரு கிழமைக்கு வச்சிருக்கணும்டா, என்னண்ட ஐயா வச்சிருக்கிறோம், அதுக்கு போடணும் கெமிக்கல்ஸ், என்ன கன இதுகள் போடணும். அப்ப அதுகள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப சாப்பாட்டு விஷயம் உண்டு. அப்ப உங்களோட மனநிலைக்கு வந்து தியானம் கட்டாயம் உதவி செய்யும், யோகா வந்து உதவி செய்யும். உங்களுக்கு பர்சனலா எதுவும் பிரச்சனை இருந்தா நான் உங்களோட கதைக்கலாம். நீங்க இந்த நம்பரை எடுத்து கண்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு. லோகதா நீங்க போடுறா போட்டு விடலாம், இதுல வைக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நம்பரை. ஓகே, நீங்க எனக்கு இப்ப தனிமையில கதைக்கணும்னா கதைக்கலாம். உங்களுக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களை கூப்பிட்டு கதைக்கிறேன். ஆனா கட்டாயம் இதுல மெடிடேஷன் உதவி செய்யும். அதோட உங்களோட மன உளைச்சலுக்கு வெளியே போறது, நீங்கள் ஒரு ரூட்டீனை கொண்டுறணும். அப்ப அப்படி கன விஷயங்கள் செய்து அதுக்குள்ளால கட்டாயம் வரலாம். இப்ப எனக்கு நான் அந்த வேலை பிரச்சனை இருக்கிற நேரம் மன உளைச்சலாக தான் இருந்தது. அது எங்க எந்த இது போச்சு தானே, நான் சமயத்துக்குள்ள போயிட்டேன். காலமே முந்தி செய்யாத விஷயங்களை எல்லாம் செய்ய தொடங்கிட்டேன். காலமே எழும்பி குளிச்சு சிவபுராணம் சொல்றது, அதே மாதிரி சத்குருவை பார்த்து ஃபாலோ பண்ணினது அந்த வேலை பிரச்சனையால. அப்ப எனக்கு அந்த வேலை பிரச்சனையை தந்தவரை நான் நன்றிதான் சொல்றேன் அவருக்கு. இல்லைன்னா நான் வேற ஒரு ஆளா இருந்திருப்பேன், அல்ல இப்ப வருத்தக்காரனா இருந்திருப்பேன். அப்ப அப்ப அதுதான் அந்த அதுக்குள்ளால வாரதுக்கு நானும் டிப்ரெஷனா இருந்தேன். ஆனா அதுக்குள்ளால நானாவே வெளியே வந்துட்டேன். அப்ப கட்டாயம் அதுல இருந்து வெளியே வரலாம். தியானம் கட்டாயம் உதவி செய்யும். கடைசி அவங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த தியானம் செய்வதற்கு ஏதாவது ப்ரீ கண்டிஷன் இருக்கா? நாங்க தியானத்துக்கு ப்ரீ கண்டிஷன் வந்து இதுக்கு ஒரு வகையான ப்ரீகண்டிஷனும் தேவையில்லை. ஆனால் நான் என்ன செய்யறேன்டா, காலம் எழும்பினா எதுவும் ஆக்கள் சுத்தமா இருக்கிற நல்லது. என்ன குளிக்கிறதாலே உண்டு என்ன சுத்தமா இருக்கும். ரெண்டாவது வந்து எங்களோட உடம்பு நிலை மாறும். உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப குதிக்க எங்களோட அப்ப காலம் எழும்பினா குளிக்க ஷவர் எடுக்கிறது, சாப்பிட முந்தி செய்கிறது. ரெண்டாவது மற்றது ஒரு ஒரு சூழலை உண்டாக்குறது. ஒரு ஒரு ரூமை எடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க நான் சத்குருவின் படம் வச்சிருக்கிறேன், அது மாதிரி உங்களுக்கு விரும்பினால படம் வச்சிருக்கேன். ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறேன், எந்த ஆயில் லேம்பும் நல்லெண்ணெயில ஏற்றினா நல்லது, இல்லையண்டா என்னண்டு. இந்த விளக்கு வந்து ஒரு ஒளியை தாரது உண்டு. ரெண்டாவது அதை சுத்தி சக்தி இருக்குது. அப்படி ஒரு நீங்கள் ஒரு 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 சூழலை உண்டாக்கினால் இன்னும் அது உதவியா இருக்கும். அப்ப ஒவ்வொரு இதுக்கு அதை விட வேறு ஒன்றும் இல்லை, எந்த நேரமும் செய்யலாம் நீங்கள். அதான் வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியில இந்த தியானத்துக்காக ஒதுக்குற நேரம் எப்படி நாங்கள் அதை கையாள்றது? வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியில இந்த தியானத்துக்கான நேரத்தை எப்படி நாங்கள் ஒதுக்குவது, மனசுக்திக்கு மனபக்திக்கு எப்படி நாங்கள் வாரது? இது நான் உங்களுக்கு இதை சொல்றேன். நான் முந்தி வேலை செய்தனான் தானே. அப்ப எத்தனை மணிக்கு எழும்புறான்னா 3:30 எழும்புறான். ஏன் 3:30 எழும்புறான் என்றால் யோகா செய்யறதுக்காண்டி 3 மணித்தியாலும் செய்வேன் தான். சரியோ, செய்துட்டு 7 மணிக்கு வேலைக்கு போறது, 8 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். சரியோ, 1 hour டிரைவ். பிறகு 5 மணிக்கு வேலை முடியும், 5:30க்கு முடியலாம். சரியோ, அது முடிச்சுட்டு வந்து திருப்பியும் நான் யோகா செய்வேன். சரியோ, அப்ப எங்களுக்கு சில நேரம் அப்படி செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. அப்ப செய்யலாதுண்டு இல்லை, நாங்கள்லாம் நேரத்தை எங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். சரியோ, இல்ல நீங்கள் இப்ப பஸ்ல போறீங்கன்னா ஈசாக்கிரியாவே செய்யலாம். நான் வந்து பஸ்ஸுக்குள்ள செய்கிறேன், நான் ட்ரெயின்ல செய்கிறேன், நான் பிளேன்ல செய்கிறேன், நான் ஏர்போர்ட்ல செய்கிறேன். நான் அப்ப எனக்கு ஏர்போர்ட்ல வந்து இங்கே இருந்து வழிக்கிடையே செய்வேன்.
அங்க போய் அங்க போய் ஷவர் எடுத்துட்டு செய்வேன். அதால ஜெட் லேக் வராது, ஒரு வகையான இருமலோ தடிமனோ அது வராது. இப்ப இதுகளெல்லாம் இந்த அனுபவத்துல வந்தது. அப்ப நாங்கள்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இப்ப நீங்கள் ஒரு யோகாவுக்கு குறைஞ்சது ஒரு 1/2 மணித்தியாலம், இதுக்கு 12 நிமிடம் தானே, 1/2 மணித்தியாலம் 45 நிமிஷம் எடுத்தீங்கன்னா நீங்க செய்யற வேலைகள் எல்லாம் இவ்வளவோ கிரியா செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப எங்களுக்கு வளர்ந்த எங்களுக்கு 6 மணித்தியாலம் நித்திரை காணும். அப்ப ஆனா என்ன நடக்கிறது, சில நேரம் நித்திரை குழம்பிப்போம். நித்திரை ஏன் குழம்புது, எங்கட பிரச்சனைகளால். அப்ப நான் எல்லாம் நித்திரைக்கு போனா நித்திரை தான், வேற கதை இல்லை. அப்ப அது யோகா செய்த பிறகுதான் அது தானாவே வந்தது. அப்ப நீங்கள் தான் டைம் மேனேஜ் பண்ணி கொள்ளணும். ஆனா கட்டாயம் இதால பிரயோசனம் தான் நிறைய இருக்குமே ஒழிய நேரம் வீணா போகும் இல்லை. நன்றி. டாக்டர், நல்ல அருமையான விளக்கங்கள், கேள்விப்பது நல்லா இருந்தது. சம்திங் டிஃப்ரெண்ட். நான் இன்னொரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிக்கொண்டு வந்தேன். இப்போ டாக்டரோட காய்ச்சி போட்டு இதையும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்குறது. நான் எல்லா இடமும் போவேன். நான் என்னுடைய பாலிசி கற்றது கைமண் அளவு கல்லாத உலக அளவுன்னு சொல்லி வேற விகோ எல்லா இடத்துலையும் நான் போய் ஃபாலோ பண்ணுறேன் நான். ஆனால் முக்கியமாக நான் ஃபாலோ பண்ணுறது, நான் அப்போது அந்த ஜோகியாருக்கு நான் நன்றியை சொல்லணும் என்றால், ஜோகியார் ராம்சுந்தருக்கு நன்றி சொல்லணும் என்றால், அவர் ஒரு ட்ரெடிஷன் வச்சிருக்கார், பாபாஜி. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது. அந்த பாபாஜி கிரிய யோகத்தை நான் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ இந்த டாக்டரோட தொடர்பு வந்த பிறகு அவருடைய யோகா கிளாஸஸுக்கும் நான் ஆன்லைனில் செய்தேன். அதுவும் நல்லா இருந்தது. அதுபடியால் அவர் இந்த இதில் சொன்ன விளக்கங்களும் ரொம்ப எளிமையாக இருந்தது செய்கிறதுக்கு. அதுதான் எனக்கு பிடிச்சி கொண்டது. அந்த எளிமையான விஷயத்தை எதையும் நாங்கள் கேள்வி ஞானத்தோடு போகாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் முக்கியம். அடுத்த கட்டம் நாம் அதை செய்து போட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதன் அனுபவங்கள் என்ன மாதிரி என்றதை நான் வடிவாக பகிரலாம் இந்த வலைத்தளத்தில் நன்றி. நன்றி உங்களோட கருத்துக்கும். நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. டாக்டர் கௌரிபாலன், நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லி முடிக்கலாம். ஆமாம், எல்லாருக்கும் வணக்கமும் நன்றியும். நான் சொன்னதைத்தான் தயவு செய்து ஈசா கிரியாவை செய்யுங்கோ, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மெடிடேஷன்டா அதை செய்தாலும் சரிதான். அப்படி நீங்கள் வேறு மெடிடேஷன் செய்யாட்டா ஈசா கிரியாவை செய்யுங்கோ. நான் திருப்பியும் விவரமான இது போடுறேன், இருந்து பார்க்கலாம். மற்றது உங்களோட கதையை 50% குறையுங்கோ, சாப்பாட்டை கவனித்து கொள்ளுங்கோ. மற்றது உங்களோட உணர்வுகளை இப்போ கோபம் வருது இதண்டா அதை குறைக்கிறதுக்கு இதுக்கு அது தானாகவே இல்லாமல் போயிடும். அதுகள் உங்கள் எல்லாரிலையும் சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நாங்கள் இந்த டாக்டர் கௌரிபாலன் யோகா கிளாஸ் நடக்கிறது. அப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 8:30 மணிக்கு நடக்கும். எங்களோட குரூப்புகளில் அது லிங்குகள் இன்விடேஷன் போடுறாங்க. அதாவது ஒரு சாட்டர்டேஸ்லேயும் ஒன்று தொடங்கினவர் டாக்டர் கௌரிபாலன். அதை பற்றி என்ன விவரம் எனக்கு தெரியல. சாட்டர்டே புதாக்களுக்கு தொடங்கினான். இப்போ ஒரு 3-4 வகுப்பு முடிஞ்சுது. யாரும் புதுசா வரண்டாலும் வரலாம். அது நான் அந்த லிங்க் அதில் போடுறேன் நான். ஓகே, அதான் டாக்டர் நம்பரில் போட்டிருக்கு. உங்களுக்கு இந்த யோகா மெடிடேஷன் சம்பந்தமான என்ன உதவியும் அவரோட தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் செய்வார். நல்லது. நாங்கள் இன்றைய அமர்வை இதோட நிறைவு செய்து கொண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு தலைப்பில் நாங்கள் சந்திப்போம். இணைந்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக டாக்டர் கௌரிபாலன், அடுத்தது திருவாளர் சர்க்குணராஜன், இருவருக்கும் நன்றி. நன்றி. சந்தர்ப்பத்துக்கு நன்றி.